ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. அதாவது இ-சேவையில் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான இ-சேவை ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீசஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு பார்த்தா எக்கச்சக்கமான சர்வீசஸ் பார்த்தா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் உங்களுக்கு நிறையா சர்வீஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெவென்யூ 104 ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு. இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சுட்டு முதல்ல டிகிரி படிக்க போகிறவங்களுக்கு காலேஜில் பார்த்தா ஃபீஸ் லெஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பயன்படுது. அதனால் அந்த ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் ரெவென்யூ 104 ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அந்த ஆப்ஷனை கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க இ-சேவையில் அப்படின்னா கண்டிப்பாக கேன் நம்பர் இருக்கும். ஸோ அதுவரையில் கேன் நம்பர் இல்லாதவங்க ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி புதுசாக கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க, குடிமக்கள் கணக்கின். ஸோ கேன் நம்பர் இருக்கா இல்லையா நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஆதார் நம்பர் இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கீழே கேன் நம்பர் என்ன, உங்கள் பெயர் என்ன எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ வெறும் ஆதார் நம்பரை மட்டும் கொடுங்க, வேறு எதுவுமே உங்கள் நேமோ ஃபாதர் நேம் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான கேன் நம்பர் ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிட்டு கேன் எதுவும் காமிக்கல அப்படின்னா புதுசாக தான் நீங்கள் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் நேமு, உங்களுடைய ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் எனி அதர் பர்சன் பர்சூவிங் கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் ஃப்ரம் ஃபேமிலி. அதாவது உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் டிகிரியை படிச்சுட்டு இருக்காங்க அல்லது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து இஃப் எனி அப்ளிகன் சிப்ளிங் இஸ் பர்சூவிங் அல்லது ட்ராப் அவுட் கிராஜுவேஷன். அதாவது உங்களுடைய பிரதரோ சிஸ்டரோ யாராச்சும் பார்த்தா இப்போதைக்கு கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்காங்க அல்லது பார்த்தா கிராஜுவேஷன் பாதியிலே ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க நோ செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கேன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் அட்ரஸ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஒவ்வொரு நபராக நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நேம் இதில் போயிட்டு முதல்ல உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேமை கரெக்டாக கொடுத்துட்டு ஃபாதருக்கு என்ன வயசோ அந்த வயசை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, உங்கள் ஃபாதர் என்ன படிச்சிருக்காரு, அப் டு 5th வரைக்கும் படிச்சிருக்காரா, இல்லை 10th கீழே படிச்சிருக்காரா, 12th கீழேவா, இல்லை 10th 12th படிச்சிருக்காரா, டிப்ளமோவா, டிகிரியா, போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை படிக்கவே இல்லை அப்படின்னா நான் லிட்ரேட் சைட் பண்ணிட்டு இல்லை டிகிரி பார்த்தா படிச்சுட்டு இருக்காரா, ட்ராப் அவுட் ஆகிட்டாரா. ஓகே, ஸோ என்ன படிச்சிருக்காரோ அதை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அவர் என்ன படிச்சிருந்தாலும் சரி, 1வது படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கான டாக்குமெண்ட்ஸை எவிடன்ஸை கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1வது படிச்சிருக்காரு, 5வது படிச்சிருக்காரு, 10வது படிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் படித்ததுக்கு டிசியோ மார்க் ஷீட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டரி பப்ளிக்கில் போயிட்டு அஃபிடவிட் வாங்கி நான் இவர் இதான் படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அஃபிடவிட் வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு உறவுமுறை கேட்டிருக்காங்க. உறவுமுறையில் ஃபாதர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெதர் அலைவ், ஃபாதர் உயிரோடு இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. உயிரோடு இருக்காரு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உயிரோடு இல்லை இறந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஃபாதர் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெயர் பார்த்தா மதர், இதில் போயிட்டு உங்கள் மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் மதருக்கு என்ன வயசாகுதோ அந்த ஏஜை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். படிக்கலை அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் லிட்ரேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அவங்க உறவுமுறை என்னவோ அதை நீங்கள் மதர் அப்படின்றத சைட் பண்ணிட்டு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் யார் பேர் ஆட் பண்ணலான்னா உங்களுக்கு பார்த்தா தம்பி இருக்காரு அப்படின்னா உங்கள் தம்பி பெயர் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் தம்பிக்கு என்ன வயசாகுதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அவர் என்ன படிச்சிருக்கார். இப்போ என் தம்பி பார்த்தா 10th படிக்கிறான் அப்படின்னா 10th or 12th கொடுங்க. இல்லை 10th கீழே படிக்கிறான்னா less than 10 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க.
உறவு முறையை பொறுத்த வரைக்கும் யங்கர் பிரதர் அப்படின்னு கொடுத்துருங்க, அதாவது தம்பின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்காரா இல்லைன்னா ஆம் அப்படின்றது நீங்கள் செட் பண்ணிட்டு ஆடை கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கச்சி இருக்குன்னா அவங்க நேமை ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வயசாகுது, அவங்க பார்த்தா என்ன படிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டு உறவு முறையை பார்த்தா இளைய சகோதரி அப்படின்னு செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்காரா இல்லையானா எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இதேமாரி உங்களுக்கு பார்த்தா அக்கா இருக்காங்கன்னா அக்கா பேரையும் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தா என்ன வயசாகுது அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு செட் பண்ணிட்டு அவங்க உறவு முறையை பார்த்தீங்கன்னா ஸோ மூத்த சகோதரியா மூத்த அண்ணனா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்கானு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம் உங்கள் கூட பிறந்தவங்க சொந்த அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி எல்லாரோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் ஆட் பண்ணலான்னா உங்கள் ஃபாதரோட அப்பா அம்மா பேர், அதாவது உங்கள் தாத்தா பாட்டி பேர், உங்கள் அப்பா கூட பிறந்திருப்பாங்க பாருங்கள் அப்பா அம்மா அவங்க பேரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தாத்தா பெயர், உங்கள் தாத்தா பெயர் என்ன, அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது, ஒருவேளை இறந்துருந்தாலும் சரி அவருக்கு என்ன ஏஜ் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்தா கொடுத்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் அவர் படிக்கல அப்படின்னா நான் லிட்ரேட் செட் பண்ணிக்கோங்க. உறவு முறையை ஃபாதர்ஸ் ஃபாதர் அதாவது தந்தையின் தந்தை அப்படின்னு செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்காரா இல்லையா, உயிரோடு இருக்காருன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இறந்துட்டாருனா இல்லை அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யார் பேர்னா உங்கள் பாட்டி பேர், அதாவது உங்கள் அப்பாவுடைய அம்மா பேரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, படிக்கலனா நான் லிட்டரேட் கொடுத்துக்குவாங்க. உறவு முறை என்ன, அவங்க பார்த்தா ஃபாதர்ஸ் மதர் தந்தையின் தாய் அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டு அவங்க உயிரோடு இருக்கான எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அம்மாவுடைய அப்பா அம்மா இருக்காங்க பாருங்க அவங்க தாத்தா பாட்டி அவங்க பேர் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவுடைய அப்பா பேர் என்ன அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு நீங்கள் குறிட்டு அவங்க கல்வி தகுதி அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் நோட்ரி பப்ளிக்கில் போயிட்டு அஃபிடவிட் வாங்கி இவ்வளோ தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி படிக்கலாம். 4 லிட்ரேட் செட் பண்ணிட்டு உறவு முறையை மதர்ஸ் ஃபாதர் தாயின் தந்தை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எஸ் ஆர் நோ செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அம்மாவுடைய அம்மா பேர் என்னவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வயசாகுது, அவங்க கல்வி தகுதி என்ன, அதுக்கப்புறம் அவங்க உறவு முறையை மதர்ஸ் மதர் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டு உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இவங்க பேரை மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. அதாவது உங்கள் அப்பா அம்மா பேர், அதுக்கப்புறம் ஸோ உங்கள் தாத்தா பாட்டி, அம்மா வழியில் இருக்க தாத்தா பாட்டி அப்பா வழியில் இருக்க தாத்தா பாட்டி அவங்க பேர் என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி தம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நேம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் குடும்ப பெயர் மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. உங்கள் சித்தப்பா பசங்க அந்த மாதிரி இருக்கவங்க பேரெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தேவையில்ல. ஓகே, இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கோர்ஸ் கம்ப்ளீட்டட், இப்போ நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஸோ 12th தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஹையர் செகண்டரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஹையர் செகண்டரி தான் முடிச்சிருப்பீங்க அதிகமாக. ஸோ 12th அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். இயர் ஆஃப் பாசிங் எப்போ முடிச்சிங்க அப்படின்னா 2025 செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கரண்ட் கோர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. கரண்ட்டாக என்ன படிக்க போகிறீங்க, டிப்ளமோ படிக்க போகிறீங்களா கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ படிக்க போகிறவங்க டிப்ளமோ செட் பண்ணுங்கள், டிகிரி படிக்க போகிறவங்க கிராஜுவேட் செட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், அதாவது இது யார் கேட்டிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் என்ன காலேஜில் படிக்க போகிறீங்க அதை பற்றி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதை நீங்கள் பார்த்தா பேசிக்காக தோராயிடமாக கொடுத்தா போதுமானது. எக்ஸாக்டாக இந்த காலேஜ் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கிராஜுவேட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, ஏதாவது படிக்க போகிறீங்க தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. தோராயமாக பார்த்தா ஃபில் பண்ணிக்க. ஏன்னா ஒரு சில பேர் என்னமோ டிசைட் பண்ணியிருக்க மாட்டீங்க எந்த காலேஜ் போக போகிறோம் எந்த கோர்ஸ் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதனால தோராயமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நான் இந்த காலேஜ் படிக்க போகிறேன் இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன் டிசைட் பண்ணிட்டவங்க அது என்ன காலேஜ் எந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்துக்குவாங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக காலேஜ் பேர் தெரியல அப்படின்னா நீங்கள் எதுக்கு அட்மிஷன் போட்டிருக்கீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுங்க. அல்லது பார்த்தா டிஎன்ஏ அந்த மாதிரி கவுன்சிலிங் அல்லது பார்த்தா அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கான அட்ரஸ் ஸோ சிம்பிளாக அது என்ன லொக்கேஷனில் இருக்குது அதை மட்டும் அட்ரஸாக கொடுத்தா போதுமானது. ஸோ எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்றது தான் நேம் ஆஃப் இன்ஸ்டியூட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒருவேளை நான் கொடுத்துட போகிறோம் நான் வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னால எனக்கு இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க.
ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து இப்போ ஆன்லைனில் மட்டும் என்ட்ரு பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஒரு காலேஜ் என்ட்ரு பண்ணிட்டு நான் வேறு காலேஜில் போயிட்டு சேர அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடைக்காதானா, ஃபஸ்ட் கிராஜுவேட்கான சலுகை கிடைக்காதானா? கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டில் என்ன படிக்க போகிறீங்க, இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் கொடுங்க, ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் கொடுத்துக்குவாங்க. அது உங்களுக்கு யாராவது தெரியல ஆர்ட்ஸ் ஜாயின் பண்ண போகிறல இன்ஜினியரிங்ன்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்குவாங்க. ஓகே, இன்ஸ்டியூட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அந்த ஊர் பேர் திருவண்ணாமலையா சென்னை அதை மட்டும் மென்ஷன் பண்ண பாருங்கள். எக்ஸாக்டாக இங்கே தான் படிக்க போகிறேன், இந்த காலேஜ் தான் படிக்க போகிறேன்றவங்க எக்ஸாக்டாக அந்த காலேஜ் நேம் என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்றவங்க தோராயமாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, சிலமே கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிவிட்டு ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழ்லையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இங்கிலீஷில் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டங்கிலீஷ் நீங்கள் ஸ்பேஸு அவ்வளோ டேப் பட்டன் எடுத்தீங்கன்னா தமிழில் மாறிடும். ஸோ எக்ஸாக்டாக டைப் பண்ண வரல அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போய்ட்டு தமிழில் டைப் பண்ணிட்டு காப்பீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அட்ரஸ் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே மேண்டட்டரி டாக்குமெண்ட், கட்டாய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 அந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்பரை கொடுக்கலாம். இல்லை ஃபோட்டோனா ஃபோட்டோ அப்படின்னு கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 KBக்குள்ளே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடு கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்லோட்னு இருக்கும் பக்கத்தில் அந்த அப்லோட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ திரும்ப எனி அட்ரஸ் ப்ரூஃப் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ஆடு கொடுத்து உங்கள் ஆதார் கார்டை 200 KB எல்லா டாக்குமெண்ட்ஸும் 200 KBக்குள்ளே இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இருக்குது பாருங்கள், ரேஷன் கார்டு, அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து உங்கள் ரேஷன் கார்டு 200 KBக்குள்ளே இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ளிகேண்ட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கத்தையுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி ஸோ டாக்குமெண்ட் நம்பரில் போய் டிசி கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்டு உங்கள் டிசி அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா திரும்ப அந்த அப்ளிகேண்ட் டிசி அதே நீங்கள் சைட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ண பாருங்கள். ஆடு கொடுத்து அந்த மார்க் ஷீட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். ஓகே, இந்த அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லேயே 3 தடவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்று டிசி, ஒன்று 10th மார்க் ஷீட்டு, இன்னொன்று வந்து பார்த்தா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை மூணுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி கூட ஒரே இதுவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. யார் இது அப்படின்னா அந்த பெயர், இப்போ உங்கள் தம்பி வந்து படிச்சிருக்காருன்னா அவருடைய டிசி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் 10th படிச்சுட்டு இருக்காங்க, 9th படிச்சுட்டு இருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு போனோஃபைடை வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி இன்னொருடைய தங்கச்சியோட சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் போனோஃபைட் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் பிரதர் சிஸ்டர் யார் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கான போனோஃபைடோ டிசியோ கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஃபாதர் மதர் படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபாதர் மதருக்கான டிசி கேட்கும், ஃபாதர் மதருக்கான டிசியை கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃபாதர் மதர் படிக்கல, இந்த இடத்துல வந்து பாருங்கள் எங்கள் மதரை நான் படிக்கலன்னு கொடுத்துருக்கேன், அதனால் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர் கேட்குது. அவங்க படிக்கல அப்படின்றதுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிக்ளரேஷன், இந்த உறுதிமொழி ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாவட்டம் என்ன, வட்டம் என்ன, கிராமம் என்ன, கதவு எண் போட்டுட்டு எந்த தெருவில் வசிக்கிறீங்க, ஸோ திருமதி ஆகினான் இதில் போயிட்டு உங்கள் அம்மா பெயரை என்ட்ரு பண்ணிட்டு ஆகினான் இதுவரை பள்ளி சென்று கல்வி கற்கவில்லை எனவும் எங்கள் குடும்பத்தில் யாரும் முதல் பட்டதாரி சலுகைகள் பெறவில்லை எனவும் அப்படின்ற மாரி இதில் போயிட்டு உங்கள் அப்ளிகேண்ட் நேம், உங்கள் மகன் நேம் என்னென்னு கொடுத்துட்டு இல்லை உங்கள் அம்மாவுடைய சைன் பண்ணி இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ படிக்காதவங்க அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அம்மா அப்புறம் இன்னுமே படிக்கல அப்படின்னா 2 பேருக்கு 2 பிரிண்ட் எடுத்து அவங்க சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தா மேலே கொடுத்துருக்காங்க டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் கீழே உங்கள் மாணவரின் கையொப்பம் போயிட்டு உங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணால் மட்டும்தான் மேக் பேமெண்ட் காமிக்கும்.
ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக் பேமெண்ட் காமிக்காது. ஓகே, இப்போ நீங்கள் மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேக் பேமெண்ட் திரும்ப நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி ஸோ உங்களுக்கான பேமெண்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் 60 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் விஓ கிட்ட போகும், அதுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாசார்ட்டு போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எதுக்காக பயன்படுது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.